வணக்கம். டெல்லியில பார்த்தீங்கன்னா ஒரு 26 வயது இளைஞர பார்த்தீங்கன்னா 10 பேர் கொண்ட கும்பல அடிச்சே கொன்னுருக்காங்க. இறந்தவர் பேர் பார்த்தீங்கன்னா தருண். அவரோட அக்கா பொண்ணு 11 வயசு சிறுமி பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி ஹோலி பண்டிகை கொண்டாடிருக்காங்க தான் வீட்ல. வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கீழ இருக்கிற பெண்கள் மேல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி வாட்டர் அதாவது பலூன்ல நீர் நிரப்பப்பட்ட கலர் தண்ணி பார்த்தீங்கன்னா அடிச்சு விளையாட்டுருக்காங்க. அப்ப அந்த வழியா போன ஒரு இஸ்லாமிய சகோதரி மேல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பட்டிருக்கு. பட்டவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டது இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்த கும்பலையும் கூட்டு வந்து அந்த சின்ன பொண்ண மிரட்டியிருக்காங்க. மிரட்டினோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா தெரியாம பட்டுச்சுமா அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க அதெல்லாம் ஏத்துக்காம சண்டை போட்டுருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா தன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி 10 பேர் மிரட்டுறாங்க அப்படின்ட்டு. அந்த தருண்ன்றவர் அப்பதான் வந்திருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா அவர் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா அவர் வர சொல்லி தனியா வந்திருக்காரு. அவரும் ஒரு 10 பேரை கூட்டு வந்திருந்தாருன்னா சண்டையே நடந்திருக்காது. அவங்களும் பார்த்தீங்கன்னா பேச்சு தீர்த்து இருப்பாங்க. அவர் தனியா வந்ததுல பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்றாரு. அப்போ கூட அவங்க ஏத்துக்காம பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கல்லையும், கட்டையும், இரும்பையும் கொண்டு பார்த்தீங்கன்னா அவர் தலையிலயும், நெஞ்சிலயும் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவர சாவடிக்கிறாங்க. அவர போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்கன்னா இறந்து போறாரு. இப்ப இது இறந்ததுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வாய்க்கால் சண்டையா, இல்ல திட்டிக்கிறாங்களா, இல்ல முன்பகையா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அந்த சின்ன பொண்ணு அடிச்சு வர சொல்ல சின்னதா தண்ணி தெரியாம அவங்க மேல பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அத கூட சகித்துக் கொள்ள முடியாத அளவுல தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள அந்த இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆனா எல்லா இஸ்லாமியரும் அந்த மாரி இல்ல. நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, மத்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நெறைய இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு விப்பாங்க. இந்த ஹோலி பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விப்பாங்க. அது மாரி இந்துக்கள் பண்டிகைலாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வியாபாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மதச்சார்பையோட இருக்காங்க. ஆனா இந்த மாரி மதவெறி பிடிச்ச இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல இருக்க தான் செய்றாங்க. அந்த தண்ணி சின்ன பொண்ணு பட்டதால பார்த்தீங்கன்னா அது பெருசா ஒண்ணும் ஆகப் போறதில்ல அவங்க மேல. சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நெறைய இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா ஹோலி வாட்டரு, இந்த கலர் சாயம்லாம் நெறைய இடத்துல வித்துட்டு தான் இருக்காங்க. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா அது பட்டதால பார்த்தீங்கன்னா இந்த மாரி சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி இளைஞர் பார்த்தீங்கன்னா 26 வயசு வாழ வேண்டிய இளைஞர் பார்த்தீங்கன்னா 10 பேர் இந்த கும்பல அடிச்சே கொன்னுட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 10 பேர் சேர்ந்த இந்துக்கள் சேர்ந்து ஒரு இஸ்லாமியர அடிச்சு சாவடிச்சிருந்தாருன்னா, இது இந்தியா ஃபுல்லா எவ்வளோ பெரிய பேசும் பொருளா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம அப்பா முதல்வர் இருக்கார்ல, எப்பா அவரும் பார்த்தீங்கன்னா பாஜக, பாசிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா டெல்லியில பாஜக ரூல் பண்றாங்க. அங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டிலயும் பாஜக வந்தா இப்படிதான் அப்படின்ட்டு இங்க உருட்டியிருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, செத்தவர் இந்துவா இருக்கிறதால பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா மத்த இந்தி கூட்டணி ஆளுங்க பார்த்தா இத பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் செத்து போனா இங்க கேட்கறதுக்கு நாதி இல்லாம தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல அடி வாங்கியிருக்காங்க. இதே ஈரான்ல எங்கேயோ சண்டை நடக்குது. ஈரான்ல எவனோ ஒரு கபோதி செத்து போயிட்டான்னா, அதுக்காக இங்க போராடுவாங்க. இதே தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா யாராச்சும் அடிச்சு கொன்னாங்கன்னா, அதுக்கு இங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க. அதே தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலியில ஒரு பொறுக்கி கும்பல் பார்த்தீங்கன்னா ரோட்ல போறவன் வரவன்லாம் வெட்டி டீ கடையில 2 பேர் டீ குடிச்சுதான் அவங்கள வெட்டி சாவடிச்சா கூட பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க யாரும் போராட்டம் பண்ணி எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்ல நடக்கணும், பீகார்ல நடக்கணும், உத்தரப்பிரதேஷ்ல நடக்கணும், இல்ல ஈரான், ஈராக்கு அந்த மாரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல பிரச்சனை நடந்தா தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பேசுவாங்க. இதே லோக்கல் லெவல்லயோ, ஸ்டேட் லெவல்லயோ பிரச்சனை நடந்தா, நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். அதெல்லாம் எங்க கண்ணுக்கே தெரியாது. நாங்க கண்ண மூடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உலகம் இருட்டு அப்படின்னு சொல்லி நாங்க அமைதியா இங்கேயே குத்த வச்சுன்னு இருப்போம். ஏதாச்சும் வட இந்தியால பிரச்சனை நடக்குதும், ஏதாச்சும் ஈரான்ல பிரச்சனை நடக்குதும், அது மாரி பெனின்சுலால ஏதாவது பிரச்சனை நடக்குது, அங்க அதிபர் யார கடத்திட்டோம், அப்பதான் நாங்க போராட்டம் பண்ணுவோம். அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க நெறைய கும்பல் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த தருண் பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா பெருசா யாரும் வாயும் தொறக்கல. யாரும் கேட்கவும் கேட்கல. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்துக்களுக்குள்ள ஒற்றுமையாவும் இருக்கணும். அடுத்த மதத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சகோதரத்துவத்தோட பழகணும். இப்ப இவங்கள மாரி மதவெறி கொண்டவனால தான் பார்த்தீங்கன்னா மத்த இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்குள்ள சண்டை வரதுக்கு காரணமே. அதனால எல்லாரும் மனிதனை போற்றுவோம். மதவெறி இல்லாம இருப்போம்.